இஸ்கான் சேலம் சார்பா மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனை இன்னைக்கு நாம கேட்கவிருக்கோம். குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்துல தொடங்கி 26 ஸ்லோகங்கள் குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள் இருக்கு. இதுல இதுவரைக்கும் நம்ம 7 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 8வது குந்தி தேவியினுடைய பிரார்த்தனையை நம்ம பார்க்கவிருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகமும் கூட. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய நமஸ்காரங்களை, என்னுடைய வந்தனங்களை குருவுக்கும் ஆச்சாரியருக்கும் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடங்கலாம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலை ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி இத்தினாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலை ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இத்தினாமினே. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात्य देशकारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. குந்தி தேவியின் பிரார்த்தனை ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்திலிருந்து முதல் 5 ஸ்லோகங்கள்ல குந்தி தேவி கிருஷ்ணருடைய உன்னதமான குணங்களை பற்றி விவரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த 2 வாரமா நம்ம கிருஷ்ணருடைய உன்னத செயல்களை குந்தி தேவி வர்ணிச்சு அவங்களுடைய பிரார்த்தனையில தெரிவுபடுத்திருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம். இறைவனும் புலன்களுக்கு அதிபதியுமான ரிஷிகேஷரை பொறாமை கொண்ட கம்சமன்னால் சிறைப்படுத்தப்பட்டு துன்பத்திற்கு ஆளாகி இருந்த உங்களுடைய தாயான தேவகியையும் என்னையும் என் மகன்களையும் கூட தொடர்ச்சியான பல அபாயங்களில் இருந்து தாங்கள் விடுவித்தீர்கள். ஸோ கிருஷ்ணர் எப்படியெல்லாம் பலவிதமான அபாயங்கள்ல இருந்து பாண்டவர்கள் குந்தி தேவி உட்பட அனைவரையும் காப்பாற்றினார் என்று சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துல விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்வத ரிதே மிருதே நேஹா மகாராஜஸ்த்ரதோ பௌனி அஸ்த்ரஸ்தஸ்ம ஹரே பிரக்ஷித. எனதருமை கிருஷ்ணா, பகவானாகிய தாங்கள் விஷ பலகாரத்திலிருந்தும் பெருந்தீயிலிருந்தும் நரபட்சிணிகளிடமிருந்தும் துஷ்டர்களின் சபையிலிருந்தும் எங்களுடைய வனவாசத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களில் இருந்தும் பெரும் தளபதிகள் போர் செய்த யுத்த களத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றினர்கள். இப்பொழுது அஸ்வத்தாமனின் ஆயுதத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள். ஸோ முதல் ஸ்லோகத்துல தொடர்ந்து வந்துட்டு இருந்த ஆபத்துக்கள்ல விபத்துக்கள் நேர்ந்த சமயத்துல எல்லாம் கூடவே இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க. இப்போ என்னென்ன ஆபத்துகள் எதிர்கொள்ளப்பட்டது அப்படின்ற ஒரு பட்டியலும் கொடுத்து அதை பற்றியும் போன வாரம் நம்ம பார்த்தோம். எல்லா சம்பவங்களையும் நம்ம குறிப்பிட்டோம். எந்தெந்த சம்பவங்கள் எப்படி நடந்தது, எப்படி அவங்க கிருஷ்ணரால காப்பாற்றப்பட்டாங்கன்றத பார்த்தோம். இப்போ இதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கலாம் முதல் முறையா கேட்கிறவங்களுக்கு, இதுவரைக்கும் பாகவதம் படிக்காதவங்க, குந்தி தேவனுடைய பிரார்த்தனை கேட்காதவங்களுக்கு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம், அதிர்ச்சியா கூட இருக்கலாம், நம்ப முடியாம கூட போகலாம். அப்படி என்னதான் குந்தி தேவி பிரார்த்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைய ஸ்லோகம் விபத்த சந்துதா சாஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷனம் யத் ஸ்யாத் அபுனர் பவ தர்ஷனம். இன்னொரு முறை. விபத சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷனம் யத் ஸ்யாத் அபுனர் பவ தர்ஷனம்.
என்ன சொல்றாங்க இப்ப குந்தி தேவி, அந்த விபத்துக்கள் அனைத்தும் எது ஏற்கனவே முந்தைய ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விபத்துக்கள் அனைத்தும் என்ன சொல்றாங்க, திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பதான் சந்துத சாஸ்வத் தத்ர தத்ர ஜகர்குரு, திரும்ப திரும்பவும் அந்த விபத்துக்கள் எல்லாம் நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் உங்களையும் திரும்ப திரும்ப எங்களால் காண முடியும். எதனால அந்த விபத்துக்கள் திரும்ப திரும்ப நடக்கணும்னு கேட்கிறாங்க. ஏன்னா அந்த விபத்துக்கள் நடக்கும் போதெல்லாம் நீங்க கூடவே இருப்பீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, உங்களை நாங்க தரிசனம் கண்டு கொண்டே இருக்க முடியும். அப்படி இருக்கிறதுனால என்ன பலன் இருக்கு? ஏனெனில் உங்களை காண்பதென்றால் பிறப்பு இறப்பெனும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம் என்பதாகும். இது ரொம்ப பெரிய ஒரு தத்துவம். இது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. குந்தி தேவி தானே, ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தானே அப்படின்னு நம்ம நினைச்சு குறைச்சி எடை போட்டுற முடியாது இந்த பிரார்த்தனையை கேட்கும்போது. காரணம், உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, ஜூட மதம் இருக்கு, சிக் மதம் இருக்கு, நிறைய சொல்லிட்டே போலாம், எண்ணில் அடங்காத மதங்கள். இருந்தாலும் இருக்கிறதுல ரொம்ப பிரதானமான மதங்கள், பெரிய மதங்களா இருக்கக்கூடிய மதங்கள்ல கூட நிறைய சாஸ்திரங்களும் அவங்களுக்கும் இருக்கு, நிறைய இலக்கியங்கள் இருக்கு. எப்படி பகவத்கீதை இருக்கோ, எப்படி பைபிள் இருக்கோ, அது மாதிரி குரான் இருக்கோ, அது மாதிரி நிறைய இலக்கியங்கள் ஒவ்வொரு மதங்கள்லையும் வச்சிருக்காங்க. கடவுளை பற்றியும் கடவுளை வழிபாட்டு விதிமுறைகளை பற்றியும் விளக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஒரு பக்தருடைய ஒரு உயர்வான ஸ்தானத்திலிருந்து பிரார்த்திக்கக்கூடிய, பகவானிட நோக்கி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையை நம்ம வேற எந்த மதத்திலையும் பார்க்க முடியாது. நம்முடைய வேத இலக்கியங்கள்ல, சாஸ்திரங்கள்ல குந்தி தேவி போன்ற, பிரகலாதர் போன்ற, சைத்தன்ய மகாபிரபு போன்ற தூய பக்தர்களிடமிருந்து மட்டுமே இப்படி போன்ற உயர்ந்த பிரார்த்தனைகளை நம்ம பார்க்க முடியும். மற்ற மதங்கள் எல்லாம் கடவுளை பற்றி அந்த அளவுக்கு அதிக விவரங்கள் கிடையாது. இப்போ கிருஷ்ணரை பற்றி நம்ம சொல்லணும்னா நமக்கு நிறைய புராணங்கள் இருக்கு, நிறைய மகாபாரதம், ராமாயணம், இதிகாசங்கள் இருக்கு, சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. ஒன்னொன்னுத்திலையும் கிருஷ்ணருடைய நாமத்தை பற்றியும், கிருஷ்ணருடைய ரூபத்தை பற்றியும், கிருஷ்ணருடைய குணங்களை பற்றியும், கிருஷ்ணருடைய செயல்கள் எப்படி திவ்யமானதுன்றதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலா, ரொம்ப விவரமா வர்ணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை பற்றி நிறைய ஆச்சாரியர்கள், நிறைய கிருஷ்ணராக விளக்கப்பட்டது பகவத்கீதை இருக்கு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரை பற்றி விவரிக்கப்பட்ட பாகவதம் போன்ற எத்தனையோ வேத இலக்கியங்களும் நமக்கு இருக்கு. இது எல்லாவற்றிலும் எண்ணிலடங்காத விவரங்கள் நமக்கு இறைவனை பற்றியும், இறைவனுடைய நாம ரூப குண லீலைகளை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு சாதாரணமா ஒரு ஏதோ பேச்சு வாக்குல ஏதோ கிருஷ்ணரை புகழ்ந்து ஒரு 4 வார்த்தை பேசணுன்றதுக்காக ஏதோ பேசிட்டாங்க, இதுக்கு பின்னாடி இதனுடைய அர்த்தம் என்னன்றது தெரியாம பேசிட்டாங்க அப்படின்னு ஒருத்தங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு நபர் என்கிட்ட சொன்னார், முதல் முறையா அந்த பாகவதத்துல இருந்து இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அவர் இதுல ஏதோ பிழை இருக்கும் மாதிரி தெரியுது, இது ஒருவேளை இந்த சமஸ்கிருத வார்த்தையை புரிஞ்சுக்காம அதை மொழிபெயர்த்தவங்க சரியா எழுதாம விட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட என்கிட்ட கேட்டார். என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவர் இந்த வரியை குறிப்பிட்டார், அந்த விபத்துக்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கு. யாராவது உலகத்துல இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப இதுல ஏதோ தப்பு இருக்கு, இது யாரோ சமஸ்கிருதத்தை தெரியாம தப்பா மொழிபெயர்த்திருக்காங்க, அல்லது ஏதோ தப்பு நடந்திருக்கு இந்த பிரிண்டிங்ல அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே நம்பிட்டார். அதை இது உலகத்துல யாருமே
குந்தி தேவியுடைய இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை பிரார்த்திக்க மாட்டாங்க அப்படின்றதுல அவர் உறுதியோடு இருக்கிறார். அதை நீங்க நடைமுறையிலே பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனையோ கோயில்கள் இருக்கு. அப்கோர்ஸ் இன்னைக்கு லாக்டவுன்ன்றதுனால நிறைய கோயில்கள் மூடப்பட்டிருக்கு. ஒரு சில கோயில்கள்ல இன்னைக்கும் மக்கள் போறாங்க, தரிசனம் பண்றாங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க, என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஐடியா என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி பகவான்கிட்டயோ அல்லது வேற ஏதாவது தேவதாக்கள்கிட்டயோ பிரார்த்தனை செய்யக்கூடியவங்கள்ட்ட கேட்டோம்னா, இவன் பேரளவிலான இந்துக்கள் கூட, இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்கன்னு சொல்லிக்கிறவங்க கூட கடவுளிடத்துல வந்து பிரார்த்திக்கிறாங்க அப்படின்னா, எப்பவுமே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எனக்கு வேலை வேணும், மனைவி வேணும், கார் வேணும், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், பரீட்சையில பாஸ் பண்ணணும், எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். இந்த மாதிரி தான் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பெரிய பட்டியலோட கடவுள் முன்னாடி வந்து பிரார்த்திக்கிறத பார்க்கிறோம். ஆனால் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கேன்பா, சோ அந்த கஷ்டம் எல்லாம் திரும்ப திரும்ப வந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யாராவது, அந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னு யாராவது பிரார்த்திச்சு நம்ம பாக்குறோமா? கிடையாது. நம்ம அனுபவத்துல அந்த மாதிரி கிடையாது. அட்லீஸ்ட் என்னுடைய அனுபவத்துல அந்த மாதிரி யாரையும் பார்த்தது கிடையாது. அதுக்கு பதிலா வந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பண்ணுங்க. அதை எல்லாத்தையும் மறந்துடணும். அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும் அப்படிம்பாங்க. யாராவது உறவினர் இறந்துடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு விபத்து ஆகி ஏதாவது ஒரு இதாயிடும், ஒரு வியாபாரம் ஒடிஞ்சு போயிடும், அதெல்லாம் வந்து மறந்துடணும். கெட்ட கனவா மறந்துடணும். அதுக்கு இறைவா எனக்கு அதுக்கு உதவி பண்ண அப்படின்னு தான் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறத நம்ம பார்க்கறமே ஒழிய, ஏற்கனவே வந்த கஷ்டங்கள் திரும்ப திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறத நம்ம எந்த மதத்திலையும் எந்த ஒரு இலக்கியத்திலையும் காண முடியாத ஒரு விஷயம். சைத்தன்ய மகாபிரபு கூட பார்க்கிறோம் நம்ம. நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதா பக்தி ரகை. குந்திதேவனுடைய அடுத்த பிரார்த்தனையிலையும் நம்ம அதை பார்க்க போறோம். எனக்கு தனம் ஜனம் சுந்தரி எதுவுமே வேண்டாம். என்ன வேணும்? நம்ம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே, எத்தனை ஜென்மமானாலும் உங்களுடைய பக்தி தொண்டுல நான் ஈடுபடணும். அஸ்லிஷ்யா வா பாதரதாம் பினாஷ்டுமாம் அதர்ஷனாம் மர்மஹதாம் கரோத்வா யதா ததா வா விததாது லம்பட்டோ மத்பிராணநாதஸ்து சாயேவனா பரக. சைத்தன்ய மகாபிரபு என்ன ஒரு அற்புதமான பிரார்த்தனை பாருங்க. நீங்க என்னை கட்டி அணைச்சாலும் சரி, எட்டி உதைச்சாலும் சரி, உங்களுக்கு முழு உரிமை இருக்கேன்னா நீங்க என்னுடைய பிராணநாதன், மத் பிராணநாதன், நீங்க என்னுடைய பிராணநாதன். எனக்கு பிராணன் இருக்கணுமா வேண்டாமான்றத முடிவு பண்றதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்கு. நீங்க என்னுடைய நாதன், நீங்க என்னுடைய எஜமானன், நீங்க என்ன வேணா செய்யலாம். என் மேல அன்பு கொண்டு நீங்க என்னை கட்டி அணைக்கலாம், இல்ல போட நாயன்னு நீங்க என்னை எட்டி உதைக்கலாம். நீங்க எதை செஞ்சாலும் அது என்னுடைய நன்மைக்காக. உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு. சோ இது வந்து அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சும்மா எடுத்த உடனே நான் காலையில தூங்கி வந்துட்டோன்னா நம்ம எல்லாரும் இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட முடியாது. அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஒன்னுனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ பாகவதத்துல படிச்சோன்றதுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக சொல்லிட்டேன், பகவானே நீங்க அந்த மாதிரி எதுவும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சைட்ல ஒரு பாயிண்ட பேரை போட்டு வச்சிருவோம். அப்புறம் சோ உண்மையிலேயே இது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது அந்த மாதிரி பிரார்த்திக்கிறது. ஆனால் குந்தி தேவி பிரார்த்திக்கிறதுக்கு பின்னாடி ரொம்ப அழகான காரணம் இருக்கு. அவங்க அதையும் சொல்றாங்க இந்த ஸ்லோகத்திலேயே. என்ன காரணம்? இப்போ அந்த மாதிரி திரும்ப திரும்ப விபத்துக்கள் வந்துகிட்டே, ஆபத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த ஆபத்துக்கள் வரும்போதெல்லாம் இது வரைக்கும் எப்படி நீங்க எங்க கூடவே இருந்து எங்களை காப்பாத்துனீங்களோ அந்த மாதிரி கூடவே இருந்து எங்களை காப்பாத்துவீங்க.
சோ நீங்க கூடவே இருக்கீங்க, உங்களா நாங்க தரிசனம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அப்போ அப்புனர்பவ தர்சனம், எங்களுக்கு மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து பிறந்து இறக்குறதுன்ற அந்த சம்சார சுழற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு அவசியம் இல்லாம போயிடுது. அப்புனர்பவ தர்சனம், மறுபடியும் நாங்க வந்து இந்த சம்சார சாகரத்துல வந்து நீந்தி சிரமப்பட்டு போராடி வேதனைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த காலேச்ச மாமேவா ஸ்மரன் முக்தா கலேவரம் தெளிவா கிருஷ்ணர் கீதையில சொல்றார். கலேவரம், இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது பகவானுடைய நினைவுல ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா, அப்போ அவங்க சம்சயா, சந்தேகம் இல்லாம அவங்க பகவானுடைய லோகத்தை போய் அடைறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப அழகான ஒரு வழிகாட்டுதல் இது குந்தி தேவி இருந்து. நமக்கு உடனடியா இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்தது கஷ்டமா இருக்கலாம், அவ்வளவு எளிமையானதா இல்லாம இருக்கலாம். ஆனால் இதனுடைய உள்நோக்கம், இதுல இருக்கக்கூடிய உட்கருத்து என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை பிரார்த்திக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்மளும் அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது கிருஷ்ணரை தரிசிக்க நம்ம தயாரா இருக்கும் பட்சத்துல, அப்கோர்ஸ் இது செயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இன்னைக்கு. ஏன்னா எதுவுமே வந்து நம்ம செயற்கையா நடத்திட முடியாது. சும்மா நினைச்ச மாத்திரத்துல ஆர்டிபிஷியலா நம்ம இமிடியேட் ஒரு தூய பக்தரை பார்த்து நம்ம இமிடியேட் பண்ணணும்னு எங்கேயுமே நமக்கு பரிந்துரைக்கப்படல. ஆனாலும் நம்ம இதை ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு பெரிய உற்சாகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்மளும் கிருஷ்ண உணர்வுல முன்னேறணும். நம்மளும் வந்து எப்படி குந்தி தேவி வந்து கிருஷ்ணரை தரிசிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்களோ, கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா கிருஷ்ணா உங்களை நாங்க தரிசிக்கிறோம்ல, அதுதான் இங்க முக்கிய கருத்து. இங்க கஷ்டம் இல்லாம இருக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தோட இயற்கையான குணமே துக்காலயம் அசாஸ்வதம்னு 2 வார்த்தையில கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்லிடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாம எல்லாம் இருக்க முடியாது, இருக்கவும் முடியாது. அது சாத்தியம் இல்லை. சோ இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்ள போறோம், அதுதான் இங்க முக்கியம். சோ இங்க அழகா பிரபுபாதர் ரொம்ப அருமையான பொருளுரை கொடுத்திருக்கார். பிரபுபாதருடைய பொருளுரை படிப்போம். பொதுவாக துன்பத்தில் இருப்பவர்கள், செல்வம் வேண்டுபவர்கள், புத்திசாலிகள் அல்லது கேள்வி உடையவர்கள், புண்ணியம் செய்தோர் ஆகியோர் பகவானை வழிபடுகின்றனர் அல்லது வழிபட துவங்குகின்றனர். சோ பகவத்கீதை படிச்சவங்களுக்கு தெரியும், இது 7வது அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் சதுர்விதா பஜந்தேமா மிஹனாசு கிருத்தின அர்ஜுனா அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி பரதர்ஷபன்ற அந்த ஸ்லோகம் மேற்கோள் காட்டாம பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார். 4 விதமான மக்கள் கிருஷ்ணரை அணுகக்கூடியவர்கள். தீய வழிகளில் முன்னேறி செல்லும் மற்றவர்கள் உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களாக இருப்பினும் அவர்கள் மாயா சக்தியால் வழிநடத்தப்படுவதால் அவர்களால் பகவானை அணுக முடியாது. ஆகவே புண்ணியவான்களுக்கு ஏதேனும் துன்பம் விளையுமானால் அவர்களுக்கு பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. எப்பொழுதும் பகவானின் தாமரை பாதங்களை நினைத்துக் கொண்டு இருப்பதென்பது பிறவிச் சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு தயாராவதை குறிப்பதாகும். ஆகவே பெயரளவேயான துன்பங்கள் விளைந்த போதிலும் அவை வரவேற்கப்படுகின்றன. ஏனெனில் பகவானை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு அவை நமக்கு வாய்ப்பை அளிக்கின்றன. இதன் பொருள் முக்தி ஆகும். அதாவது நம்ம பகவானோட ஸ்மரணத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் முக்தி. முக்தின்றது ஏதோ இந்த உலகத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் அடைய ஒரு ஏன்னா இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ இருக்கிறத விட்டுட்டு போய் நம்ம வேற எதையோ அடையிறது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அப்கோர்ஸ் ஏன்னா நம்ம இந்த பௌதிக உலகத்தை விட்டு விடுதலை அடையிறது, நம்ம பிரம்மன்ல ஐக்கியமாகுது, இந்த மாதிரி பல விதமான முக்திகள் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே பகவானுடைய திருவடிகள்ல தன்னுடைய முழு கவனத்தை ஆழ்த்திக் கொள்வதுதான் உண்மையான சமாதி, அதுதான் உண்மையான முக்தி.
சோ யார் ஒருத்தர் புண்ணிய செயல்களில் ஈடுபட்ட புண்ணியவான்களா இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே பகவானோட சம்பந்தப்படுத்தி பகவானுடைய தாமரை திருவடிகளை நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். எப்படி குந்தி தேவி இப்போ கஷ்டங்கள் வரும்போது கிருஷ்ணா ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கிருஷ்ணகிட்ட கேள்வி எழுப்பாம ரொம்ப நன்றி நீங்க இந்த கஷ்டத்தை கொடுத்ததுக்கு, ஏன்னா இந்த கஷ்டம் வரும்போது எல்லாம் கூடவே இருந்து காப்பாத்துனீங்க. இப்போ என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்ப இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு வனவாசத்துல இருந்து விடுதலை கிடைச்சாச்சு, அரியாசனம் கிடைச்சாச்சு, ராஜ்யம் கிடைச்சாச்சு, எல்லாம் இருக்கு, பெயர் புகழ் பதவி எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப நீங்க எங்களை விட்டுட்டு பிரிய போறீங்க. நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும், குந்தி தேவி இந்த பிரார்த்தனை எப்ப பண்றாங்க? அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்துல இருந்து பரீட்சித்து காப்பாற்றப்பட்ட அந்த சமயம் கிருஷ்ணர் இங்க எல்லா இந்த அஸ்தினாபுரம் அங்க நடந்த எல்லா லீலைகளையும் முடிச்சுட்டு அவர் துவாரகைக்கு கிளம்ப இருக்கிறார். அந்த சமயம் பார்த்து இந்த பிரார்த்தனை குந்தி தேவி முன் வச்சிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு காலம் நீங்க கூடவே இருந்துட்டு இப்ப எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்களை விட்டு பிரியறீங்க அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி பிரிதல் எங்களுக்கு வேண்டாம். அதுதான் இங்க குந்தி தேவி பிரார்த்திக்கிறாங்க. அறியாமை கடலை கடப்பதற்கு மிகவும் பொருத்தமானதென்று ஏற்றுக்கொள்ளப்படும் பகவானை தாமரை பாதங்களில் சரணடைந்தவர்களால் கன்றின் குளம்படி தேக்கத்தில் உள்ள நீரை சுலபமாக தாண்டி விடுவதை போல் சுலபமாக முக்தி பெற முடியும். இத்தகைய நபர்கள் பகவானின் உலகில் வசிக்கும் தகுதி பெற்றவர்களாவர். ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்துள்ளன. இந்த இடத்தினால் அவர்கள் அடையக்கூடிய நன்மை எதுவும் இல்லை. இந்த ஜட உலகம் துன்பங்கள் நிறைந்த ஆபத்தான இடம் என்று பகவத்கீதை பகவான் உறுதி செய்கிறார். இந்த துன்பங்கள் நிறைந்த இடம் என்பதை அறியாத குறைந்த புத்தியுள்ளவர்கள் அத்துன்பங்களை சரி செய்வதற்கான திட்டங்களை தீட்டுகின்றனர். துன்பத்திற்கான தடயமே இல்லாததும் ஆனந்தம் நிறைந்ததுமான பகவானின் வசிப்பிடத்தை பற்றிய தகவலை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவே நிதான புத்தியுள்ளவரின் கடமை பௌதிக துன்பங்களால் கலக்கமடையாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக இது நிகழத்தான் போகின்றன என்று அறிய வேண்டும். சோ இந்த உலகத்தோட இயற்கையான நிலை என்ன, பௌதிக உலகம்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். பிரபுபாதருடைய உபன்யாசங்கள், அவருடைய புத்தகங்களை நம்ம பார்த்தோம்னா திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துற ஒரு முக்கியமான கருத்து, இந்த உலகத்தினுடைய இயற்கை குணம் இது துக்காலயம், இந்த அசாஸ்வதம். துக்காலயம் அப்படின்னா துன்பம் நிறைந்த இடம், அசாஸ்வதம் இது தற்காலிகமான இடம். நீ எவ்வளவுதான் உலகத்துல பேராசை கொண்டு நீ உலகத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு சொத்துக்களை சேர்த்தாலும், எவ்வளவு உடைமைகளுக்கு உரிமையாளனானாலும் இறுதியில எதுவுமே உனக்கு இன்பத்தை கொடுக்க போறதில்லை, உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க போறதில்லை. காரணம், உனக்கு எல்லாமே கிடைச்சாலும் எதுவும் இங்க நிரந்தரமானது கிடையாது. உனக்கு கிடைச்சது உன்னை விட்டு பிரிஞ்சிடும், அல்லது நீ அதை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயம் வரும். இந்த சரீரம் அப்படின்றது ஆத்யந்தவந்தகந்தேய, அது ஆதி அந்தம் உடையது, ஆரம்பம் முடிவு கொண்டது. இந்த சரீர சம்பந்தமான இன்பத்திற்காக இருக்கக்கூடிய அனைத்து பௌதிக விஷயங்களும் அதே போல ஆதி அந்தம் கொண்டது. இது எல்லாத்துக்குமே அழிவு இருக்கு. சோ அதனால உண்மையிலேயே இந்த உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க துன்பம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். நடைமுறையில இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், அனுபவப்பட்டுட்டு தான் இருக்கும். குறிப்பா இந்த கடந்த சில மாதங்களா எவ்வளவு கஷ்டங்கள், ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமியினால எவ்வளவு பேர் இன்னைக்கு வாயை பொத்திக்கிட்டு மூக்கை பொத்திக்கிட்டு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு.
உலகமே. அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்போ. இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சோ இந்த பௌதிக உலகம் துக்காலயம். கிருஷ்ணர் சொல்லும் போது நமக்கு இது என்னப்பா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு, வாழ்க்கை தான் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோமே, நமக்குதான் இப்போ ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்துருச்சு, அது கிடைச்சிருச்சு, கையில ஸ்மார்ட் போன் இருக்கு, அந்த ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது எதுவுமே நமக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்க போறது கிடையாது. எல்லாமே நமக்கு மனதளவிலையும் இந்த புலன்கள் அளவிலையும் பௌத்திகமான ஒரு நிலையில தான் திருப்தியை கொடுக்க முயற்சிக்கும். ஆனா அது எதுவுமே உண்மையான திருப்தி கிடையாது. संस्पर्शजा भोग दुःख योन एवते आद्यंतवंत कौंतेय नतेषु रमते कुतः. புத்திசாலித்தனமானவன் இந்த மாதிரி ஆதி அந்தம் இருக்கக்கூடிய தற்காலிகமான இந்த புலனின்பத்துக்கான விஷயங்கள்ல ஈடுபட மாட்டான்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு. சோ அதனாலதான் நம்ம பாக்குறோம், குந்தி தேவியா இருக்கட்டும், பிரகலாதரா இருக்கட்டும், அல்லது வேற தூய பக்தர்கள் பாகவதத்துல நம்ம பார்த்தோம்னா, தனக்காக எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, எங்களை கஷ்டத்துல இருந்து விடுவீங்க, அந்த மாதிரி பிரார்த்திக்கிறத நம்ம பார்க்கறதே இல்லை. அதுக்கு பதிலா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, சைத்தன்ய சரிதாமிரதத்துல பார்க்கிறோம், வாசுதேவ தத்தான்னு ஒரு அழகான ஒரு வைஷ்ணவர் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? மகாபிரபு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுடைய பாவ விளைவுகளும் என் மேல போட்டுருங்க, என் தலை மேல நான் தாங்கிக்கிறேன், எல்லாத்துக்கும் அந்த கஷ்டத்தையும் நான் பட்டுக்கிறேன், ஆனா எல்லாத்துக்கும் நீங்க மோட்சம் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் விடு வச்சிருங்க, எல்லாத்தையும் கஷ்டத்துல இருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது வந்து சும்மா சாதாரணமா ஒருத்தர் மனசுல அந்த மாதிரி தோணிடாது, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. நமக்கு வர கஷ்டத்தையே நம்ம தாங்கிக்கிறதுக்கு நம்ம 1000 பேர் மேல பழி சொல்றோம். நம்ம வந்து ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் இறைவனுக்கு கண்ணே கிடையாதா, ஏன் இறைவனுக்கு காதே கிடையாதா, நம்ம பிரார்த்திக்கிறதெல்லாம் காதுல விழாதா, அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பேசுறது கேட்கிறோம். நமக்கு வர வேண்டிய துன்பத்தை தான் நாம அனுபவிக்கிறோம். இதும் நன்றும் பிற தர வாரான்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா நடைமுறையில நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே என்னோட கஷ்டத்துக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும், அவனாதான் இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கணும், அவன் தான் என் எதிரி, அவன் தான் ஏதாவது செய்வன பண்ணிட்டான், அவன் தான் ஏதோ இது பண்ணிட்டான், அவனாலதான் நான் கஷ்டப்படுறேன். ஆனால் நல்லதோ கெட்டதோ எப்படி நம்ம நல்லது வரும்போது நான் செஞ்சேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறோமோ, அதே மாதிரி கஷ்டம் வரும்போதும் அது நம்முடைய செயல்களின் வினைதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ குந்தி தேவியினுடைய பிரார்த்தனை ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. பிரபுபாதருடைய பொருளுரைன்னு கொஞ்சம் இருக்கு, படிச்சுக்கலாம். தவிர்க்க முடியாத எல்லா வகையான துரதிருஷ்டங்களையும் அனுபவிக்கும் ஒருவன் ஆன்மீக தன்னுணர்வில் முன்னேற முயல வேண்டும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமாகும். ஆன்மீகமான ஆத்மா எல்லா பௌதிக துன்பங்களுக்கும் மேம்பட்டதாகும். எனவே பேரளவே ஆன இத்துன்பங்கள் பொய்யானவை என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு புலி தன்னை விழுங்குவதைப் போலவும் இத்துன்பத்தினால் தான் கதறி அழுவதைப் போலவும் ஒருவன் கனவு காண்கின்றான். உண்மையில் அங்கு புலியும் இல்லை, துன்பமும் இல்லை, அது வெறும் கனவு மட்டுமே ஆகும். அதே போலவே வாழ்வின் எல்லா துன்பங்களும் கனவுகள் மட்டுமே என்று கூறப்படுகிறது. பக்தி தொண்டின் மூலமாக பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு போதுமான அதிர்ஷ்டசாலியாக ஒருவர் இருப்பாரானால் அது மிகப்பெரிய லாபமாகும். 9 வகையான பக்தி தொண்டுகளில் ஏதேனும் ஒன்றினால் பகவானுடன் தொடர்பு கொண்டு இருப்பதானது பகவானை நோக்கி செல்லும் வழியில் முன்னோக்கி வைக்கப்படும் ஓர் அடியாகும். சோ ரொம்ப அழகா பிரபுபாதர் சொல்லியிருக்கார். எப்படியாவது ஒருத்தங்க பகவானுக்கான இந்த நவவித பக்தி தொண்டுல ஏதோ ஒன்றோ அல்லது சிலவற்றிலோ நம்ம ஈடுபடுத்தி கொண்டு நம்ம
இந்த பக்தி தொண்டுன்ற இந்த பாதையில, இந்த வழிமுறையில முன்னோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா உற்சாகப்படுத்துறார். இல்லைன்னா இந்த உலகத்துல எப்படி இங்க பிரபுபாதர் விளக்குறாரோ அது போல நம்ம கனவுல அடையக்கூடிய அந்த துன்பம் உண்மை இல்லைன்றது எப்ப அந்த கனவு முடிஞ்ச உடனே தெரியுதோ, அதே போல பகல்ல நம்ம அடையக்கூடிய சுக துக்கமும் இரவுல நம்ம கனவு காணும் போது நமக்கு இதெல்லாம் மறந்து போயிடும். ஸோ ஒண்ணு இரவு நேரத்துல நம்ம கனவு பண்றோம், பகல் வாழ்க்கைன்றது நமக்கு பகல் கனவு, அவ்வளவுதான். ரெண்டுமே கனவு தான். எப்படி இரவு கனவு புரியும் நினைக்கிறேன், ரொம்ப சிரமம் கிடையாது. இரவு நேரத்துல நம்ம கனவுல இருந்து விழிச்ச உடனே ஓ இது கனவு தானேன்னு பெருமூச்சு விட்டுக்கிறோம். அது உண்மை இல்லைன்றதை நம்ம உணர்ந்துடுறோம். அதே மாதிரிதான் நம்ம இரவுல கனவு காணும் போது உண்மையிலே நம்முடைய பெயர் இது, நம்முடைய ஊர் இது, நம்முடைய ஸ்தானம் இது அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம மறந்துதானே வாழ்றோம். அப்போ கனவு காணும் போது நமக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது இல்லையா. ஸோ அல்டிமேட்லி பார்த்தோம்னா எல்லாமே ஒரு கனவு தான். ஆனாலும் துரதிருஷ்டவசமா நம்ம இந்த சரீரத்தின் மீதான இந்த பற்றோடு இருக்கிறதுனால, இந்த சரீரத்தை வச்சு நம்ம அனுபவிக்க முயற்சிக்கிறதுனால, இந்த சரீரத்துக்கு கிடைக்கக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாமே நமக்கும் கிடைக்கிறதா நம்ம பாவித்து கொண்டு நம்ம அதுக்கு தயாரப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால நம்ம பாதிக்கப்பட வேண்டிய சூழலுக்கு உண்டாகிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா இங்க குந்தி தேவனுடைய பிரார்த்தனைப்படி பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க, பிரச்சனைன்றது இந்த உலகத்துல இருந்துட்டுதான் இருக்கு. விபத்த சந்துத சாஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு. அதனால ஜெகத்குரு சில பிரபுபாதர் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உபன்யாசம் கொடுத்திருக்கார். 1974 வருடம் அக்டோபர் 5ஆம் தேதி பிருந்தாவனத்துல. ஸோ அதுல வந்து இந்த ஜெகத்குருன்ற வார்த்தையை வந்து பிரபுபாதர் வலியுறுத்தி அதை பற்றி விளக்குறார். எப்படி இந்த ஜெகத்குருன்ற வார்த்தை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றார். ஜெகத்குரு அப்படின்னா கிருஷ்ணர், அப்கோர்ஸ் கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு, அவர் ஆதி குரு. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதியா இருந்து எல்லாத்துக்கும் எல்லா ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர். முதல் படைப்பாளியான பிரம்மாவிலிருந்து எல்லாருக்கும் தேவையான எல்லா வேத ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணரே. ஸோ அந்த கிருஷ்ணர்கிட்ட இருந்து நமக்கு இங்க பாடம் கிடைக்குது. நஜாயத்தே நமிரியத்தே வா கதாச்சி. ஆத்மா நித்தியமானது, உடல் அழியக்கூடியது. இந்த உடல், இந்த சரீரம் எப்படி நம்ம உடுத்திருக்கிற இந்த உடை மாதிரியானது. இது மாதிரி பல விதங்கள்ல ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கி ஆத்மா நித்தியத்துவத்தையும் சரீரத்தின் தற்காலிக தன்மையையும் ரொம்ப அழகா விவரிக்கிறார். அப்போ இந்த உலகம் அப்படின்றது இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சுழற்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அர்ஜுனன் அதனாலதான் மோகிட்டு போறான். இவங்க எல்லாத்தையும் நான் கொண்டு வரணும், இவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்களோ. ஒரு விதத்துல பார்க்கும்போது அவனுடைய வருத்தம் நியாயமா தெரியுது. ஆனால் அதே கிருஷ்ணர் விளக்கிய பிறகு யாரும் அழிய போறதில்லை, எல்லாம் நித்தியமானவங்க. இருந்தாலும் அவங்களை எதிர்த்து நம்ம சண்டை போட்டு ஆகணும், ஏன்னா அது என்னுடைய கடமைன்றதை உணர்றான். ஸோ இந்த தத்துவபூர்வமான புரிதல் நமக்கு கிருஷ்ணனுடைய கருணையால நமக்கு பகவத்கீதையில இருந்தே கிடைக்கும். ஸோ பகவத்கீதையில இருந்தே நம்ம கிருஷ்ணர் எப்படி ஜெகத்குரு, அவர் எப்படி ஆதி குரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். குருன்றவர் வந்து ஏதோ அவங்களா உருவாக்கிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. குரு அப்படின்னா கிருஷ்ணர் பேர்ல கிருஷ்ணருடைய உபதேசங்களை எந்த மாற்றமும் இல்லாம கொடுக்குறவங்க, அவங்கதான் குரு. குருன்னா நம்ம தான் திடீர்னு இன்னைக்கு இன்னையில இருந்து நான் குருவாயிட்டேன் அப்படின்னு நம்மளை உருவாக்கி கொள்ள முடியாது.
அமாரா அக்ஞாய குருஹாய் தரயதே. எத்தனை மகாபிரபுவோட கட்டளையின் பேர்ல நம்ம குருவாக முடியும். அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. எப்போ நம்ம கிருஷ்ணருடைய உபதேசங்களை உள்ளது உள்ளபடி பிரச்சாரம் பண்ணும்போது. இப்ப எப்படி ஒருத்தங்க ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி அப்படின்னா அந்த அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அதனுடைய கொள்கைகளை ஒருத்தர் சீரியஸா பின்பற்றும் போதுதான் அவர் அந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதின்னு சொல்லிக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒருத்தர் உண்மையான குரு, ஜெகத்குருவான கிருஷ்ணருடைய பிரதிநிதி அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் கீதையில என்ன உபதேசிக்கிறாரோ அந்த உபதேசத்தை எந்த மாற்றமும் இல்லாம உபதேசிக்கக்கூடியவர் தான் உண்மையான குரு. கிருஷ்ணர் கீதையில சர்வ தர்மான் பரித்யஜா மாமேகம் சரணம் ரஜன் சொல்றார். அதுதான் முக்கியமான கொள்கை. இப்ப குருன்றவர் வந்துட்டு வேற ஏதோ ஒண்ணு சொல்றார், கிருஷ்ணர்கிட்ட எல்லாம் சரணடைய வேண்டாம்பா, கிருஷ்ணன் ஒரு நபரே கிடையாது, அந்த மாதிரி ஏதோ உளறினாங்க அப்படின்னா அப்ப அவர் குரு கிடையாது. அவர் ஜெகத் குரு கிடையாது. அவர் எப்படி வேணா தன்னை விளம்பரப்படுத்திக்கலாம். சோ உண்மையா குரு அப்படின்னா கிருஷ்ணர் எப்படி கீதையில சொல்றாரோ அந்த கருத்துக்கள் அப்படியே நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். கீதையில கிருஷ்ணர் சொல்றார் சர்வதர்மான் பரித்யஜா மாமேகம் சரணம். எல்லா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு நீ என்னிடத்துல சரணடை அப்படிங்கிறார். அதே மாதிரி நமக்கு பிரபுபாதர் என்ன போதிச்சா, எல்லா தர்மங்களையும் விட்டு கிருஷ்ணனிடத்துல சரணடை, கிருஷ்ண பக்தனாகு, மன்னனா மத் பக்தோ மத்யாஜி. கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நமக்கு உபதேசிச்சிருக்கார். சோ அதன் விளைவு இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம எல்லாரும் இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப பிரபுபாதர் இதை மாத்தி சொல்லியிருந்தார், வேற மாதிரி அவருடைய கருத்துக்களை திணிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு பகவத்கீதையில என்ன இருக்கு, கிருஷ்ணர் என்ன சொன்னார்ன்றது நமக்கு தெரியாது. அப்போ அது மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் பிரபுபாதர் சொல்றாரு. பிரபுபாதர் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் கொடுக்கறதுக்கு முன்னாடி உலகத்துல எத்தனையோ பேர் பகவத்கீதை என்ற பெயர்ல புத்தகம் பிரசுரிச்சிருந்தாங்க. நிறைய பிரசுரங்கள் இருந்தது. நிறைய பேர் ரொம்ப ஃபேமஸான கருத்துரையாளர்கள்லாம் இருந்தாங்க. ஆனாலும் ஒரு புத்தகம் கூட, ஒருத்தருடைய கருத்துரை கூட ஒரு தூய கிருஷ்ண பக்தரை உருவாக்குனது கிடையாது இது வரைக்கும். எத்தனையோ பெரிய பெரிய சுவாமிஜிகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போனாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க இந்தியாவில இருந்து. ஆனால் யாராலும் சாதிக்க முடியாத ஒரு மிகப்பெரும் சாதனையை சில பிரபுபாதால செய்ய முடிஞ்சது. ஏன்னா அவர் பகவத்கீதை உண்மை உறவில் கொடுத்தார். அதுதான் உண்மையான குருவுக்கான அடையாளம். சோ குரு அப்படின்னா ஜெகத்குருவான கிருஷ்ணருடைய கொள்கைகளை ஸ்ட்ரிக்டா பின்பற்றக்கூடியவங்க. யார் அதை தீவிரமா கடைபிடிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான குரு. தத்விஜானார்த்தம் சகுரும் ஏவாதிகச்சே. சோ நம்ம குருவை அணுகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட உயர்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக, வாழ்க்கையோட குறிக்கோளை தெரிந்து கொள்றதுக்காக. அதை விட்டுட்டு எப்படி சாப்பிடுறது, எப்படி தூங்குறது, எப்படி இனப்பெருக்கம் செய்யறது, எப்படி தற்காத்து கொள்றதுன்னு இந்த அடிப்படை தேவைகளுக்காக நம்ம குருவை அணுக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விஷயம். இருக்கிற 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல மனிதனை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காத்து கொள்றதுன்ற இந்த செயல்களுக்கான தேவைகள் ஆல்ரெடி பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு விஷயம். எந்த பறவையும் படிச்சு பட்டம் வாங்கிட்டு எனக்கு எந்த ஆபீஸ்லயாவது வேலை கொடுங்க போய் பையில தூக்கிட்டு போய் நாய் மாதிரி வாழாடிட்டு நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னா என்னால சாப்பிட முடியாது, நான் பட்டினி கிடக்கணும் அப்படின்னு எந்த பறவையோ அல்லது எந்த மிருகமோ எந்த பூச்சிகளோ எந்த உயிரினமும் நம்ம அந்த மாதிரி செய்யறத பார்க்கறது இல்லை. ஏனால் இயற்கையின் ஏற்பாட்டின்படி, இறைவனுடைய ஏற்பாட்டின்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையான இந்த அத்தியாவசிய தேவைகள், உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காத்தல் ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று.
அதுக்காக உழைக்கிறது மனித வாழ்க்கையோட நோக்கம் கிடையாது. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா. இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கும் போது பிரம்மனை பற்றி விசாரணை வேணும். ஏன்னா பிரம்மன் அப்படின்றது வெளிச்சம், ஒரு பிரகாசமான ஒளி. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகம் ஒரு இருள். இந்த உலகத்துல ஒரு சூரியனோ அல்லது ஒரு சந்திரனோ அல்லது ஒரு மின்சார விளக்கோ ஏதோ ஒரு ஒளி ஊட்டப்பட்டாதான் இங்க வெளிச்சம் இருக்கு, இல்லைன்னா இருண்டு கிடக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, சூரிய ஒளி இல்லை, சந்திர ஒளி இல்லை, எந்த மின் விளக்கும் கிடையாது, எந்த தீப்பெட்டியும் கிடையாது அப்படின்னா அப்ப இந்த உலகம் எல்லா சமயத்திலும் இருண்டு கிடக்கு. ஆனா வேதங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஜோதிர் கமயா, நம்ம இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லப்படுது. சோ தமசீமா ஜோதிர் கமயா. நம்ம தமா அப்படின்னா இருள், உத்தமா நம்ம இந்த இருளுக்கு அப்பாற்பட்டு வரணும், வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா அப்போ நம்ம அந்த பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா. சோ அதனால நமக்கு இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனித வாழ்க்கையோட நோக்கம் இந்த மாதிரி உயர்ந்த கேள்விகள் எழுப்புறது தான். அதை விட்டுட்டு வெறுமனே நம்ம கர்மா ஞானா அது இதுன்னு நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஒரு சில மாயாவாதிகள் ஞானம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானவான், ஞானத்தை அப்கோர்ஸ் ஞானம் அவசியம்தான், ஞானம் இருக்குதான், பக்தியில ஞானம் இல்லாம கிடையாது. ஆனா பிரபுபாதர் விளக்குற ஞானம் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஸ்டீரியோடைப், ஒரே மாதிரியான இது கிடையாது. பிருந்தாவனத்திலயும் பக்தர்கள்ட்ட ஞானம் இருக்கு. சில பக்தர்கள் கிருஷ்ணரோட சேவகனா இருந்து சேவை பண்ண விரும்புறாங்க, சில பக்தர்கள் கிருஷ்ணரோட நண்பரா இருந்து சேவை பண்ண விரும்புறாங்க, சில பக்தர்கள் கிருஷ்ணருடைய தாய் தந்தையரா இருந்து சேவை பண்ண விரும்புறாங்க. இது மாதிரி பலவிதமான உறவுகள், அது எல்லாமே ஞானம்தான். அந்த ஞானம் வெறும் வரட்டு தத்துவ ஞானம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா கம்சனை போல இருக்கிற ஒரு சில அசுரர்கள் கூட பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட நினைவிலே இருக்காங்க. பூத்தனா அரக்கி கிருஷ்ணரோட வெளி தோற்றத்துல பார்க்கறதுக்கு அவ குழந்தைக்கு பால் கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல பெண்மணி போலதான் காட்சி கொடுத்தார். ஆனா அவருடைய உள்ளெண்ணம் வேறுபட்டதா இருந்தது. கிருஷ்ணர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய நோக்கத்தையும் நிறைவேற்றினார். சோ கிருஷ்ணர் ஜெகத்குரு, அவர் ஆதி குருவா இருந்து நமக்கு எல்லாத்துக்கும் போதிக்கிறார். இந்த உலகம்ன்றது என்ன, இது எப்படி துன்பம் நிறைந்தது, இந்த துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து விடுபட முயற்சிக்கிறதா அல்லது இந்த உலகத்தோட இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு துன்பமே இல்லாத, பிரபுபாதர் இந்த பொருளுரை சொல்ற மாதிரி துன்பத்திற்கான அந்த அடிச்சுவடே இல்லாம இருக்கிற சச்சிதானந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஆன்மீக உலகத்தை அடையிறதா எதுன்றத நம்ம கையில அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதை தேர்ந்தெடுக்கணும் நம்ம. சோ கிருஷ்ணன் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை நம்ம ஏற்கல அப்படின்னும் போது அப்போ நம்ம முட்டாள்கள் ஆயிடுவோம். யாரு கிருஷ்ணருடைய உபதேசங்களை ஏற்கலையோ, இந்த உலகம் துக்காலயம், இது அசாஸ்வதம்ன்ற அந்த கருத்தை ஏற்காம பிரபுபாதர் இந்த பொருளுரையில சொல்ற மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே முட்டாள்கள். அவங்க எல்லாருமே காலத்தை விரயம் பண்ணக்கூடியவங்க. அவங்க பெரிய பிரதம மந்திரியா இருக்கலாம், பெரிய உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கலாம், என்ன பதவி வேணா வகிக்கலாம், ஆனா அவங்க முட்டாள்கள் தான். கிருஷ்ணருடைய உபதேசத்தை ஏற்கல அப்படின்ற பட்சத்துல இல்லைன்னா பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எல்லா பிரச்சனைக்குமே நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்முடைய உண்மையான பிரச்சனை ஜென்மம் மிருத்யு ஜரா வியாதி. இதுல இருந்து விடுபடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மருத்துவத்துறையோ எந்த ஒரு விஞ்ஞான துறையோ யாருமே எந்த தீர்வு கண்டது கிடையாது. ஆனா பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்றார்,
இங்க அப்புனர் பகவதர்ஷனம். குந்தி தேவிக்கு அந்த விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கு, எப்படி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுபடுறது. அப்புனர் பகவதர்ஷனம், இந்த அறிவு இன்னைக்கு சமுதாயத்துல கிடையாது. இதுதான் பிரச்சனை. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த அறிவை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அப்புனர் பகவதர்ஷனம், மறுபடியும் நம்ம இந்த உலகத்துல பிறக்க வேண்டியது இருக்காது. மறுபடியும் நம்ம எந்த கொரோனாவுக்கும் மருந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த ஒரு ஏசியோ அல்லது புது புது காரோ புது புது கம்ப்யூட்டரோ எதையுமே நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எதுக்குமே அவசியமே கிடையாது. ஆத்ம சந்தோஷத்துக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லாத விஷயம். இதெல்லாம் இருந்தாதான் ஆத்ம சந்தோஷம் அடைய முடியும்ன்றதெல்லாம் முட்டாள்தனம். உண்மையான ஆத்ம சந்தோஷத்துக்கு வழி தெரியாதவங்க தான் ஏதோ மக்களை திசை திருப்பறதுக்காக, மக்களை அலைக்கழிக்கிறதுக்காக, மனசை சஞ்சலப்படுத்தி அவங்கள தவறான வழிகாட்டுறதுக்காக இந்த மாதிரி எதையோ புதுசு புதுசா கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் பாகவதம் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையானது. அப்ப இருந்து நம்ம பார்க்கிறோம், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு ஒத்து வரக்கூடியதா இருக்கு. இது ஏதோ இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி வியாச தேவர் எழுதி வச்சார், இன்னைக்கு நடைமுறைக்கு இது ஒத்து வராது அப்படின்லாம் கிடையாது. கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த கலியுகத்துல ரொம்ப பாவம் பண்ணவங்க இருக்கும். பாப்பயோனி ஸ்ரீயோ வைஷா சதாசூத்ரா தேபி ஆந்தி பராமகதி. கலியுகத்துல ரொம்ப பாவம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தூய்மை அடைஞ்சு பரமகதி அடையிறதுக்கான வழியும் நமக்கு பகவான் கொடுக்குறாரு. அதை ஏற்றுக்கொள்றதுதான் புத்திசாலித்தனம். எப்படி நம்ம மறுபடியும் எவ்வளவு பெரிய பாப்ப யோனியா இருந்தாலுமே கூட எப்படி இந்த பௌதிக உலகத்துல மறுபடியும் பிறவி எடுக்காம இருக்கிறதுன்றதுக்கான வழிகாட்டுதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான அந்த பக்தி தொண்டை நம்ம ஏற்கணும்ன்றதுதான் இங்க குந்தி தேவி நமக்கு சொல்றாங்க. அதுதான் கிருஷ்ணரோட ஸ்மரணத்திலேயே இருக்கிறதுன்றது. பக்தின்றது வேற ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், சஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். நவவித பக்தி தொண்டு இருக்கு. இதுல ஏதோ ஒன்னோ ரெண்டோ அல்லது பலவற்றையோ நாம பயிற்சி செய்யலாம் கிருஷ்ணரோட ஸ்மரணத்துல இருக்கிறதுக்கு. சோ பாகவதத்துல நமக்கு ரொம்ப அழகா இந்த மாதிரி குந்தி தேவியினுடைய பிரார்த்தனைகள் போல நிறைய பிரார்த்தனைகள்ல நமக்கு நிறைய உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த பௌதிக உலகத்துல தொடர்ந்து பௌதிக பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னா அது பிரபுபாத சொல்றாரு, எப்படி நம்ம சமுத்திரத்துல எவ்வளவுதான் தேர்ச்சி பெற்ற ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நீச்சல் தெரிஞ்ச ஒரு வீரனா இருந்தாலும் கூட அவன் சமுத்திரத்தை கடந்து வர்றது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயம்தான். அவன் எவ்வளவுதான் நிபுணத்துவம் வாய்ந்தவனா இருந்தாலும் சமுத்திரத்தை எதிர்த்து நீந்துறதுன்றது ஒரு பெரிய போராட்டம் தான். ஆனா அந்த போராட்டத்தை தான் இன்னைக்கு சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது சந்தோஷமே கிடையாது. சந்தோஷம்ன்றது எப்ப நீ அந்த சமுத்திரத்தை கடந்து வரையோ, எப்ப நீ கரைக்கு சேரையோ, அதுக்கப்புறம் உனக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நோ 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 we have to struggle அப்படின்னு நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா கழுத மாதிரி கடினமா உழைக்கணும்னு நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நேரத்தை வீணடிச்சது பத்தாம. சோ அதனால நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றத முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். குந்தி தேவி சொல்றாங்க, எனக்கு இந்த உலகத்துல கஷ்டம்ன்றது இருக்கதான் செய்யும். நான் இப்ப உங்ககிட்ட கஷ்டமே வேண்டான்னு பிரார்த்தனை பண்ணாலும் என்னுடைய கர்ம வினைப்படி எனக்கு இருக்கணும்ன்றதா இருக்கதான் போகுது. அப்கோர்ஸ் கிருஷ்ண விருப்பப்பட்டா நம்ம கஷ்டங்களை போக்கவும் முடியும். ஆனால் அப்படி கிருஷ்ணர் போய்கிட்டாருன்னா நம்ம கிருஷ்ணரோட ஸ்மரணத்திலேயே இருப்போமா? குந்தி தேவி அதுதான் நமக்கு இங்க சவால் விடுறாங்க. நம்ம கஷ்டம் வரும்போது
கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு கிருஷ்ணர் மேல சவால் கட்டுறோம், கிருஷ்ணரை பத்தி சிந்திக்க தயங்குறோம். கஷ்டம் இல்லாம இருக்கும்போது எல்லாம் நான் பண்ணது அப்படின்னு ரொம்ப பெருமையோட நம்மளை உயர்த்தி பேசிட்டு நாம வந்து கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு தான் பார்ப்போம். சோ அதனால மாயா இந்த உலகத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அதனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஒரு ஜீவாத்மாவையும் இந்த இயற்கையோட சட்டம் எவ்வளவு கண்டிப்பானது அப்படின்றத உணர வைக்கிறதுக்கு அதுக்கான முயற்சி அதை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனால் அதே ஒரு பக்தன் பகவானிடத்துல சரணடைஞ்சிருக்கும் பட்சத்துல என்னதான் மாயாவோட சட்டங்கள் ரொம்ப கடுமையானதா இருந்தாலும் அந்த மாயாவுக்கு உயர்வான நிலையில இருக்கக்கூடிய பகவான் இடத்துல ஒருத்தவங்க சரணடைஞ்சிருக்கும் போது அந்த மாயா அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. மாமேவே பிரபத்தியத்தை மாயாவே தாம் தரந்தே, அது என்னுடைய சக்தி அப்படிங்கிறார். ஸோ கிருஷ்ணர் சொன்னா மாயா வந்து எவ்வளவுதான் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மளை விட்டுட முடியும். மாயா வந்து கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடியது. மயா தக்ஷேன பிரகிருதி சுயத்தை சுச்சராச்சரம், அவருடைய மேற்பார்வையில செயல்படக்கூடிய ஒரு சக்தி அது மாயா. ஸோ இந்த உலகத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய துன்பங்கள் வரலாம். ஆனால் நம்ம கிருஷ்ணரிடத்துல சரணடைய தயாரா இருக்கும், கிருஷ்ணருடைய உணர்விலேயே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலேயே குந்தி தேவி போல இருக்கணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு உயர்ந்த விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது ஒரு பக்தனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்தனாலதான் வந்து கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய முடியும். சோ யமுனாச்சாரியார்னு ஒரு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யதவதி மம சேத்த கிருஷ்ண பாதார விந்தேன்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். நவநவ ரசதாமி உத்யுதம் ரந்தம் ஆசித்னு ரொம்ப அழகா சொல்றாரு. நவநவ ரச தாமி, புதுசு புதுசா அந்த எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கு. யமுனாச்சாரியர் சொல்ற, நான் வந்து என்னுடைய வாழ்க்கைய இந்த கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுனால அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த சுவை புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. தினமும் பகவத் சேவையில என்னை ஈடுபடுத்திக்கிறதுனால எப்பெல்லாம் மனசுல வந்து இந்த உடலுறவு சார்ந்த எண்ணங்கள் எழுதோ அப்போ அந்த எண்ணத்தை மேல நான் காரி துப்புறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்து மேலேயே அவரை காரி துப்புறேன்ற. அது வந்து ரொம்ப ஒரு உயர்வான கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போதுதான் அது சாத்தியமாகும். இப்போ நம்ம பார்க்கணும், நம்ம வந்து செயற்கையா வந்து உடனே குந்தி தேவி போல பிரார்த்திக்கணும்ன்றதோ அல்லது பிரகலாதரை போலவோ அல்லது இருக்கணும்ன்றதோ கட்டாயம் கிடையாது. ஆனாலும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு அந்த நிலையை அடையறதுக்கு நம்ம முயற்சிக்கலாம். அதுல தப்பு எதுவும் கிடையாது. சோ குந்தி தேவியினுடைய இந்த பிரார்த்தனை வந்து இதோட நிக்கல, இன்னும் தொடர்ந்து நிறைய அவங்களுடைய பிரார்த்தனை இருக்கு. முன்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, அப்புனர் பவ தர்சனம், கிருஷ்ணா உங்களை தரிசிக்கிறது மூலமா எங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த உலகத்துல பிறப்பு இறப்புன்ற அந்த சம்சார சக்கரத்தினுடைய சம்சார சுழற்சியினுடைய தரிசனம் இல்லாம போகும். அதனால எல்லா அபாயங்களும் திரும்ப திரும்ப எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும். அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அப்பதான் உங்களுடைய தாமரை திருவடிகள்ல அடைக்கலம் கிடைக்கும். எப்பெல்லாம் நாங்க அபாயத்துல இருக்கிறோமோ அப்போ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும்தான் எங்களுடைய ஒரே கடமை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பிரார்த்தனை இல்லை. முதலே நம்ம சொன்னது போல ரொம்ப ஒரு உயர்வான ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனை. ஸோ இது சார்ந்து ஜஸ்ட் லாஸ்ட் சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய
ஒரு ஷார்ட் கமெண்ட்ரி இருக்கு. நான் வந்து கூட ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த ஸ்லோகத்தை எப்படி மொழிபெயர்க்கிறார்னா, பிரபஞ்சத்தின் குருவே, எங்களுக்கு இது போன்ற சூழ்நிலைகளில் தொடர்ந்து ஆபத்துக்கள் ஏற்படட்டும். ஏனென்றால் இந்த ஆபத்துக்களில் நாங்கள் உங்களை காண்கிறோம். இதன் மூலம் இந்த ஜட உலகில் இருந்து விடுதலையை பெறுவோம். இந்த ஆபத்துக்கள் மூலமா உங்களை நாங்கள் காண்றோம். அதன் மூலமா எங்களுக்கு இந்த ஜட உலகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இதுக்கான விளக்க உரை நம்ம சுருக்கமாக தான் கொடுத்திருக்கிறார். சில வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை மட்டும் விளக்கிறார். இந்த ஆபத்துக்கள் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எது? ஏற்கனவே வந்த அந்த பிரச்சனைகள், அந்த தொந்தரவுகள், அந்த ஆபத்துக்கள் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம். பிரபஞ்சத்தின் குருவே, எங்களுக்கு நன்மை அளிக்க உமது கருணையால் எழும் ஆபத்துக்களின் களிம்பை கொடுப்பதால் பௌதிக சௌகரியத்தின் போதையினால் உண்டாகும் நிலையற்ற தன்மையை அளிக்கிறீர்கள். கொஞ்சம் குழப்பமா இருக்கு இதை புரியறதுக்கு. திரும்ப படிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த ஆபத்துக்கள் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரபஞ்சத்தின் குருவே, எங்களுக்கு நன்மை அளிக்க உமது கருணையால் எழும் ஆபத்துக்களின் களிம்பை கொடுப்பதால் பௌதிக சௌகரியத்தின் போதையினால் உண்டாகும் நிலையற்ற தன்மையை அளிக்கிறீர்கள். இந்த பௌதிக சௌகரியம் அப்படின்ற இந்த சோகால் இந்த கம்ஃபர்டபிள் லைஃப் இருக்கு இல்லையா, அதனால உண்டாகக்கூடிய அந்த போதையை வந்து, அதனால எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மயக்கத்தை எப்படி நீங்க அழிக்கிறீங்கன்னா, உங்களுடைய கருணையின் வடிவத்துல வரக்கூடிய இந்த துன்பங்கள் மூலமா. ஸோ குந்தி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணருடைய இந்த கருணை எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கறது மூலமா. இந்த கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அது கிருஷ்ணருடைய கருணையாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு பிரார்த்தனை. இந்த ஆபத்துக்கள் மூலம் நாங்கள் உங்களை காணலாம். உங்களை பார்ப்பதன் மூலம் பௌதிக இறப்பின் துன்பத்தை நாங்கள் இனி பார்க்க மாட்டோம். அப்படி உங்களை நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது இல்லாம அதுக்கப்புறம் இந்த பௌதிக இருப்பினுடைய இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதை இனிமே எங்களுடைய பார்வைக்கு படாததா, அதுல இருந்து நாங்க விடுபட்டவர்கள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் முடிக்கிறார். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு இதோட ஷேர் பண்ண விரும்பின கருத்துக்கள் முடிஞ்சது. இப்போ பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க சேட்ல உங்களுடைய கேள்விகளை டைப் பண்ணலாம், அல்லது உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே, சாட்ல எதுவும் இதுவரைக்கும் கேள்வி வரல. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க சாட்ல பண்ணலாம். இல்ல எனக்கு சௌகரியப்படாதுன்னு நீங்க கையை உயர்த்தலாம். ஓகே, திவ்ய பலராம் பிரபு நீங்க கையை உயர்த்திருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரணாம் பிரணாம் பிரபு, எப்படி இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையா இருந்தது பிரபு லெக்சர். அதாவது உங்களோட ஒவ்வொரு லெக்சரும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்க்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து புரிய வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு பிரபு. ஒவ்வொரு பேராகிராஃபா வாசிச்சு 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 அப்படியே உண்மையிலேயே ஒரு டீச்சர்ட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கத்துக்கிற மாதிரி தான் அடியேன் பாவிக்கிறேன். எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு.
என்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, உங்களோட அதாவது எப்ப உங்களோட லெக்சர் நான் கேட்க ஆரம்பிச்சேனோ, இந்த Zoom நிகழ்ச்சிகள் மூலியமா, அப்ப தொடர்ந்து உங்களோட அந்த லெக்சர்லாம் கேட்கணும்னு அவ்ளோ ஆர்வமா இருக்கு. அதே சமயத்துல வேண்டுகோள் என்னன்னா, உங்களோட பழைய லெக்சர்லாம் நம்ம இது நாள் வரையும் கேட்காம இருந்திருக்கிறோமே அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு பிரபு. அதனால அந்த லெக்சர்லாம் எதுல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழைய லெக்சர்னா இப்போ பாகவதம் லெக்சர்லாம் வந்து ஃபேஸ்புக்ல இருக்கும். இஸ்கான் சேலம் ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க பார்க்கலாம். வேற அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் உபன்யாசங்கள் தான் அதிகம் இருக்காது பிரபு. ஏன்னா தமிழ்ல வந்து ஒன்லி ஈவினிங் டைம்ல தான் நம்ம டெம்பிள்ல பகவத்கீதா கிளாஸ் கொடுக்குறோம். அது ஈவினிங் டைம்ல இப்பதான் கொஞ்ச நாளா வந்து அது நாங்க டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி பாகவதம் இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் தான் டெய்லி நாங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பழசு மோஸ்ட்லி எதுவும் ரெக்கார்டட் இருக்காது. மேபி 1-2 நீங்க பார்க்கலாம் ஃபேஸ்புக் பேஜ்ல. சரிங்க ப்ரோ, சரிங்க ப்ரோ. நம்ம இந்த சேலம் தான் அது நம்ம செக் பண்ணத்தான் செய்றோம். அது இந்த இப்ப சமீபத்துல தான் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த பகவத்கீதாவா இருந்தாலும் சரி, ஈவினிங் கிடக்குறதுலாம் இப்போ சமீபத்துல வந்துட்டு இருக்கு. அப்ப நாம யோசனை பண்ணுவோம். அப்ப இப்போ பிரபுஜியோட பழைய லெக்சர்லாம் கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆவல் உண்டாடுது. அவ்வளவுதான். அதுக்காக தான் கேட்டேன் ப்ரோ. ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சிவகுமார் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவட். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு ஒரு கேள்வி பிரபு. இப்போ சில முறை என்னோட அனுபவத்துல பக்தி பாதையில கொஞ்சம் தீவிரமா வரணும் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்றப்போ அதை முன்னிட்டு அது ரிலேட்டடா ஒரு சில பௌதீக பிரச்சனைகள் வர மாதிரி ஃபீல் பண்றேன் பிரபு. அப்போ என்னன்னா அந்த மோட்டிவேஷன் கொஞ்சம் இதுவாகுது பிரபு. நம்ம நல்ல இதுல தானே போறோம், ஆனாலும் ஏன் வந்து அதை முன்னிட்டு ஒரு சில சேலஞ்சஸ் வருது அப்படின்றப்போ வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிரபு. அதுதான் மாயா. மாயா வந்து 24 hours நம்ம கிருஷ்ண உணர்வுல இருந்து நம்மளை திசை திருப்பதுக்கு என்ன வழின்றத பத்தி சிந்திச்சே இருக்கும். ஸோ அதுக்குதான் வந்து நம்ம எப்பவுமே எப்படி இன்னும் அதிகம் சரணடைகிறது, எப்படி நம்ம இன்னும் அதிகம் கிருஷ்ண உணர்வுல முன்னேறது, கிருஷ்ண பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிறது, எப்படி அதிகம் கிருஷ்ண உணர்வு நம்ம வளர்த்துக்கிறதுன்றதுக்கான அந்த முயற்சிகள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. பிகாஸ் மாயாவோட வேலை அது. மாயா வந்து நம்ம இன்னும் சொல்லணும்னா சில சமயத்துல ஈவன் பக்தர்கள் ரூபத்திலேயே கூட வந்து நமக்கு தொந்தரவு பண்ணோம். நம்மளால நம்ப கூட முடியாது, இப்படி கூட வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு. நிறைய தடவை வந்து பக்தர்கள் வந்து பக்திக்கு வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா ஸ்மூத்தா இருக்கும், எல்லாரும் நல்லா பழகுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், எல்லாருமே ரொம்ப இன்ஸ்பயரா இருப்பாங்க, எல்லாரும் நமக்கு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, நமக்கு உற்சாகம் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா பக்தர்களுக்குள்ள குரூப்ஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை பத்தி குறை சொல்றத பார்ப்போம். அப்புறம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் இஸ்கான்குள்ள இருக்கிறத நம்ம பார்ப்போம். சோ மெனி திங்ஸ் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாமே மாயாதான். இதெல்லாமே மாயாதான். ஏன்னா கிருஷ்ண உணர்வுன்றது 100% தூய்மையான ஒரு விஷயம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயங்களோ, பிரபுபாதர் நமக்கு உபதேசிக்கிற விஷயங்களோ 100% குறையில்லாத தூய கிருஷ்ண பக்தி நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆனால் என்னன்னா இப்போ அதை நம்ம அடையிறதுக்கு அவ்வளவு சுலபமா முடியறது இல்லை. காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பௌதிக ஆசைகள். நமக்கு தெரிஞ்சு இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், ரொம்ப சூட்சமா இருந்திருக்கலாம். நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பக்தரை பத்தி உயர்வா கேட்க பிடிச்சிருக்கும். அவரை பத்தி நம்ம கேட்டுட்டு இருந்தப்ப இன்னொரு பக்தர்கிட்ட இருந்து, ஆனா அவரை பத்தி வேற ஒருத்தவங்க வந்து வேற ஒரு மாதிரி தப்பா சொல்லும் போது நமக்கு அது பிடிக்காது. அப்ப நமக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வித்தியாசம் தெரியும். இந்த பக்தர் அப்படி, அந்த பக்தர் அப்படி. அவரை ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள நமக்கு பிடிச்சது பிடிக்காதது, இந்த பக்தர் பிடிச்சவர், இவர் பிடிக்காதவர், இந்த சேவை பிடிச்சது, அந்த சேவை பிடிக்காது, அது எனக்கு சந்தோஷமா இருக்கும்,
அந்த சேவை கொடுத்தா பரவாயில்ல. இந்த மாதிரி பல வித்தியாசத்தை நம்ம பார்க்க தோண வைக்கும். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஆசைகள். எப்பவுமே சிறந்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அத்தாரிட்டி நமக்குன்னு டெஃபினட்டா நம்ம ஒரு அத்தாரிட்டியை ஏத்துட்டு இருப்போம். அத்தாரிட்டி இல்லாம நம்ம ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய முடியாது. நமக்கு ஒரு அதிகாரி இருக்கணும். அந்த அதிகாரியினுடைய வழிகாட்டுதல் படி அங்க என்ன தேவை இருக்கு, என்ன சேவை நம்ம செய்யணுமோ அதை நம்ம கேட்கணும். நம்ம சேவையா இருக்கட்டும், அல்லது நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம சாதனாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஒரு அத்தாரிட்டியுடைய வழிகாட்டுதல் படி நம்ம செய்யறது நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். நம்மளா இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, இது சரி வரும், இது சரி வராதுன்னு நம்மளா ஒரு முடிவு எடுத்து பண்றதை விட, ஒரு அத்தாரிட்டியோட வழிகாட்டுதல் படி நம்ம போகும்போது, அப்கோர்ஸ் பக்தியில எப்படி நம்ம பயிற்சி பண்ணாலுமே மாயா அதனுடைய சோதனையை செய்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் படி போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பாதை ஸ்மூத்தா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அந்த நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே, அடுத்தது சுந்தரா. சுந்தரா, நீங்க கையை வைத்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து சேதுராமன். சேதுராமன், நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹரே கிருஷ்ணா. நீங்க உங்களை அன்மியூட் பண்ணுங்க. மறுபடியும் நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. சரியாயிடுச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்தர் சொன்னாரு, முதல்ல நீங்க சொல்றது விரிவுரைகள் ரொம்ப பிரமாதமா இருக்கு, அற்புதமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தைக்கு ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி பதங்கள் பிரிச்சு உதாரணங்கள் காமிச்சு, கதையில வராதுன்னா மத்த உதாரணங்கள் மத்த குருகள் சொல்ல மாதிரி எடுத்து காமிச்சு சொல்றது ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது உண்மை, 100% 100% உண்மை. இப்போ இன்னைக்கு ஒரே சுரக்கம் 23க்கு அப்புறம் 24, 25 இத அவ்வளவு அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப மனசுல ரொம்ப நல்லா, அதாவது பசுபரத்துல அடிச்ச ஆணி போல் நல்லா பதியறது உண்மையாவே. ரெண்டாவது நீங்கதான் முதல்ல இந்த நம்ம பகவத்கீதை ஸ்டார்ட் ஆன போது சொன்னீங்க, பாகவதம் புஸ்தகம் கிடைச்சா வாங்குங்க, வாங்கி படிங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கினேன். நான் சொன்னேன் உங்களுக்கு பெங்களூர் அதை பார்த்துதான் படிச்சுட்டு இருக்கேன் நானு. 28 வரைக்கும் படிச்சு முடிச்சேன். நான் நினைச்சேன் நீங்க 30 வரைக்கும் போவீங்கன்னு. ஆனா ஒரே ஸ்லோகத்துல இவ்வளவு நேரம் பண்ணது நான் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி. Prabhuji, now by Corona, all these temples are closed, so people are telling that Lord is also controlled by nature. So how to understand this? Okay, nice. நல்ல கேள்வி. இது ஒரு சில முட்டாள்கள் அப்படி நினைக்கிறாங்க. சுந்தர கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ கொரோனானால எல்லா இஸ்கான் கோயிலும் மூடி இருக்கு அப்படின்னா, அப்போ கடவுளும் கூட இயற்கையால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது கேள்வி. இப்போ இயற்கை இறைவனை கட்டுப்படுத்துது அப்படின்னா,
ஆனா அந்த இயற்கை வந்து அப்ப இறைவனை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இல்லை நம்ம பார்க்கணும். ஆனா அது அப்படி இல்லையே. இந்த இயற்கை இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுதான் இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மால எப்படி அந்த இயற்கை கட்டுப்படுத்தப்பட்டு இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்மால பார்க்க முடியலன்றதுனால நம்ம வந்து அப்படி நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் கீதையில தெளிவா சொல்றார், மயா தக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் கேத்தனானேன கௌந்தேய ஜகத் பரிவர்த்ததே. இந்த உலகம் மொத்தமும் என்னுடைய மேற்பார்வையில இயங்கிட்டு இருக்கு. இந்த இயற்கை மொத்தமும் என்னுடைய மயா தக்ஷேன பிரகிருதி, அக்ஷ அப்படின்னா பார்வை, அவருடைய மேற்பார்வையினால இது இயங்குது அப்படின்றத கிருஷ்ணர் தெளிவாக சொல்றாரு. நடைமுறையில அதை எப்படி நாம ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இயற்கை அப்படின்றது வந்து ஒரு சக்தி. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சக்தி சக்திமான் இல்லாம செயல்பட முடியாது. சக்தின்றது சக்திமான், அந்த சக்திக்கு உரிய ஒரு நபர் இருக்கணும். இப்ப நான் வந்து இப்போ இப்படி ஓங்கி ஒரு அறை விடுறேன் அப்படின்னா அந்த அறை விடுறது அந்த அந்த செயல் வந்து ஒரு சக்தி. ஆனா இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? சக்திமான என்னிடம் இருந்து அந்த சக்தி வந்தது. ஸோ அது மாதிரி இப்ப இந்த இயற்கை அப்படின்றது நேச்சர். நேச்சர் அப்படின்னா இது என்னது? இது வந்து ஒரு சக்தி. இப்ப இந்த சக்தி எப்படி வந்தது? இந்த சக்திக்கு மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா வேதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் ஒற்றுக்கொண்ட விஷயம், கிருஷ்ணரே அனைத்திற்கும் காரணம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ கோயில் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ அதனால வந்து பகவான் வந்து எங்கேயோ பட்னியோட இருக்கிறதோ அல்லது பகவான் வந்து பக்தர்கள் வழிபாடு இல்லாம இருக்கிறதோ அப்படி எதுவும் கிடையாது. கோயில்கள் மூடப்பட்டிருக்கலாம் கூட, கோயில்கள்ல கிருஷ்ணர் வழிபாடு நடக்காம இருக்கலாம் கூட, ஆனா உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தர்கள் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருக்கோம், கிருஷ்ணருடைய ஹரிகதா தொடர்ந்து நம்ம பேசுறோம், கேட்கிறோம். இது எல்லாமே கிருஷ்ண வழிபாட்டு முறை வேறுபட்டு இருக்கலாமே ஒழிய, பட் கிருஷ்ணர் வழிபாடுன்றது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணரை வழிபட்டுட்டு தான் இருக்காங்க வெவ்வேறு விதங்கள்ல. ஸோ அதனால கிருஷ்ணர் வந்து இந்த பிரகிருதிக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது, டெஃபினட்டா. அதுக்கு மாறாக இந்த பிரகிருதி வந்து கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டது. ஸோ அதனாலதான் வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய மருத்துவத்துறை சார்ந்தவங்க யாருமே வந்து இயற்கை சக்தி வாய்ந்ததுன்றது உணர்ந்திருந்தாலுமே கூட அந்த உண்மையை ஒத்துக்க மறுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதை ஒத்துக்க மறுக்கிறாங்க. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சக்திமான் யார், அந்த இயற்கைக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க ஒத்துக்க மறுக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்களுக்குலாம் வேலையே இல்லாம போயிடும். அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லாம போயிடும். ஸோ அதனால உண்மையிலேயே வந்து கொரோனாவுடைய விளைவு நம்ம எப்படி இறைவன் வந்து நம்ம எவ்வளவுதான் சுதந்திரமா இங்க நம்ம பல திட்டங்களை தீட்டி நம்ம பலவிதமான முயற்சிகள் எடுத்தாலும் அதுபடி செயல்படாது. இறைவன் ஒரு திட்டம் வச்சிருப்பார், நம்ம ஒண்ணு நினைப்போம், அவர் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அதுதான் நம்ம நடந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம் நடைமுறையில். எத்தனையோ திட்டங்கள் நம்ம தீட்டினாலும், எவ்வளவோ அரசாங்கங்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டினாலும் அது எதுவுமே நம்ம திட்டம் தீட்டுறபடி நடக்கிறது கிடையாது. ஸோ அதனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம பகவானுடைய திட்டத்தின்படி செயல்படும் போது பக்தர்களுக்கு வந்து எந்த சூழல்லையும் இது வந்து எப்படி குந்தி தேவி வந்து இன்னும் பிரார்த்தனை அந்த துன்பங்கள் வேணும்னு பிரார்த்திக்கிறாங்களோ அது மாதிரி பக்தர்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டிஸ் என்னுடைய அனுபவத்துல இந்த சில மாதங்கள்ல நிறைய பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, அல்லது மற்ற பிரபாருடைய புத்தகங்கள் படிக்கிறது, கேட்கறதுல தன்னை ஈடுபடுத்தி கொண்டுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு
படிக்கிறதுக்கான ரொம்ப நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ. ஸோ பக்தர்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க, எல்லாத்தையுமே கிருஷ்ண பக்திக்கு சாதகமான முறையில எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து இது டெஃபினட்டா, ஏன்னா கிருஷ்ணர் வந்து நம்ம இந்த இயற்கை, அந்த இயற்கையோட பலம் என்ன அப்படின்றத நம்ம உணரணும். உணர்ந்து நம்ம கிருஷ்ணர் இடத்துல சரணடைந்தால் மட்டுமே இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு தீர்வு அப்படின்றத உணர வைக்கிறதுக்காக கிருஷ்ணருடைய பல்வேறு திட்டங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்கோர்ஸ் இது வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பக்தி பயிற்சி பண்ணாதவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கடவுள் இருக்கிறாருன்னா ஏன் வந்து அவர் இருக்கிறாருன்னா ஏன் அவர் செய்யலன்னா, ஏன்னா அவர் ஆல்ரெடி செஞ்சுட்டாரு. அவர் செய்யாமலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி துன்பமே இல்லாத இடம் இருக்கு, வேணா வயோதிகமே இல்லாம, வியாதியே இல்லாம, துன்பமே இல்லாத இடம் இருக்கு. அது ஆல்ரெடி வைகுண்ட லோகம் இருக்கு. மொத்த படைப்புல 4ல் 3 பங்கு அதுதான் இருக்கு. நம்ம இருக்கிற இந்த பௌதிக படைப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு படைப்பு தான். 4ல் 1 பங்கு படைப்பு தான் இது. ஸோ இங்க இருக்கிற ஜீவாத்மாக்களால நம்ம வந்து ரொம்ப அளவுல குறைவானவர்கள் தான். நம்முடைய முட்டாள்தனத்தை நம்ம உணர்ந்து நம்ம திரும்பவும் அந்த நித்தியமான துன்பமே இல்லாத வைகுண்டத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தான் பகவான் இந்த ஏற்பாடுகள்லாம் செய்யறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குந்திதேவி மாதிரி நம்மளும் வந்து எப்படியாவது நம்ம மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி எடுக்காம இருக்கிறதுக்கு அப்புனர்பவ தர்சனம், அதுக்கு என்ன வழின்றத தேடணுமே ஒழிய மறுபடியும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம சரி செய்யணும், எதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நம்ம முயற்சித்தோம் அப்படின்னா அப்ப அது முட்டாள்தனமா. அதனாலதான் அவங்களால அதை வெற்றி காண முடியல. அதனாலதான் அவங்க நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் இது தோல்விதான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. பக்தர்களுக்கு வந்து தோல்வின்றதே கிடையாது. பக்தர்கள் எந்த சூழல்லையும் அவங்க மேல பக்தி பண்ணிட்டே இருக்க முடியும். இறைவனுக்கும் இறைவனுடைய பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து எந்த பௌதிக சூழலாலும் எந்த பௌதிக விஷயங்களாலும் தடுக்கவே முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ மிக்க நன்றி இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட எல்லாருக்குமே. தொடர்ந்து அடுத்த வாரமும் நம்ம இதே மாதிரி ஒரு குந்தி மகாராஜனுடைய இன்னொரு அழகான பிரார்த்தனையோட நம்ம சந்திப்போம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், காந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.